இன்றைய பெண்கள் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆரோக்கியத்துக்கு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்துல நேரம் மிச்சமாகுது. அன்னைக்கு மாட்டு வண்டியில போனோம், 6 மணி நேரம் டிராவல் பண்ணி போனோம். இப்போ அப்படி இல்லை, டக்குன்னு உடனே கார் அல்லது பஸ்ஸில் போயிடலாம். நேரம் மிச்சப்படுது, போக்குவரத்து இருக்கு. அதே மாதிரி சாப்பாடு. மொத்தத்தில் இன்றைய பெண்கள் பழமையை விடலை, புதுமையோட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு டைலாக்கையும் சொல்லி அதிர்ஷ்டசாலிகள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கிற வானொலி புகழ் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் தான் கரெக்டா சொல்லுவாங்க. அன்றைய பெண்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். அமுத தமிழோடு என் அன்பு தந்தையாரையும் என் மனமொழிமைகளால் வணங்குகிறேன். நடுவர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணங்கி, என் அக்காவுக்கு ஸ்பெஷல் வணக்கம், மூத்த சகோதரிக்கு அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, இப்போ தலைப்பு என்ன சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் கேட்கணும். நடுவர் அவர்களே தலைப்பு மட்டும் சொல்லுங்க. தலைப்பே தெரியாம உங்க வாயால கேட்கணும். அதிர்ஷ்டசாலிகள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா? இன்றைய பெண்களா. அதிர்ஷ்டம் என்றால் என்ன, அதிர்ஷ்டசாலிகள் என்பவர்கள் யாருங்கிறத நான் முதல்ல சொல்றேன். சரி. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதிர்ஷ்டம் என்பதை ஆகூல் அப்படின்னு சொல்றாரு. ஊழ் ஆகக்கூடிய வினைத்தொகை மாதிரி. அதிர்ஷ்டசாலிகள் என்பவர்கள் யாருன்னா, ரொம்ப எஃபெக்ட் எடுக்காம தன் முயற்சி இல்லாம லேசா அவங்களுக்கு கிடைக்கிற பொருள், நல்ல வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள், எதையுமே நேர்மறை சிந்தனையாக பார்க்கக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். அப்படி பார்த்தா நாங்க தான் அதிர்ஷ்டசாலிகள். இவங்க பொண்ணு சொன்னாங்க டாப் கியர் நாங்க மித வேகம் மிக நன்று மகளே, போக்குவரத்து விதி டாப் கியர்ல போய் மிதமான வேகம் மிக நன்று எழுதி போட்டிருக்காங்க. டாப் கியர்ல போங்கன்னு எங்க யாரும் எழுதி போடல, வேகமா போங்கன்னு எழுதி போடல, வேகமா போயிருவாங்க 100ல போங்க 108 என்னமோ சொல்றாங்க. நமக்கு தெரியல, எனக்கு அது எனக்கு அன்றைய நடுவர்கள் தீர்ப்பு சொல்லியாச்சு, வாங்க போ. நீங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சொல்லுங்க. இப்போ என்னோட நானுமே இந்த கல்வி சுகாதாரம் அந்த மாதிரிதான் பேசுவோம்ட்டு வந்தேன். அந்த காலம் எங்களுக்கு போதுமான கல்வி வசதி இல்லைன்னு வேணா அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. போதுமான கல்வி இருந்தது. கிராமத்துல சொல்லுவாங்க, வார காகிதத்தை படிக்க தெரிஞ்சா போதும், பால் கணக்கு எழுதி தெரிஞ்சா போதும், கையெழுத்து போட தெரிஞ்சா போதும். இந்த 3 கண்டிப்பா சொல்லுவாங்க. பெரிய ஆளுக்கு காட்சி எல்லாம் அப்படிதான் சொல்லும். சுவர்ல எழுதி வைப்பாங்க பால் கணக்கு. அது இல்லாம பால் கணக்கு எழுதுனா போதும்ட்டியே அப்படிம்பாங்க பெரிய ஆளுக்க. நாங்க அந்த அளவு படிச்சிருந்தோம். இப்ப எல்லாருக்கும் கணினி தெரியுது, கணிக்க தெரியலையே நடுவர் அவர்களே. யார பார்த்தா இவங்க இப்படி நாங்க கணிச்சிருவோம், அவங்களுக்கு கணிக்க தெரியல. ஏன்னா பேஸ்புக்கா, அது என்ன பேஸ்புக்கு என்னமோ பேஸ்புக்கா, முகநூலா. அது முகமும் தெரியாது, ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. ஆனா அவங்களோட எல்லாம் பழகிக்கிட்டதாக. நாங்க முகத்துக்கு நேரம் முகத்தை பார்த்து கள்ளம் இல்லாம பேசுவோம், பார்த்த உடனே கணிச்சிருவோம். தொடரலாமா வேண்டாமா, ஃப்ரெண்ட்ஷிப் பேசுவோமா, கட் பண்ணுவோமா, தொடருவோமா, அப்படியெல்லாம் நாங்க இருப்போம். இப்ப அதெல்லாம் கிடையாது. அது ஒரு இதுல போட்டிருந்தாங்க, உமா அப்படிங்கறதோட ஒரு பொண்ணு என்ன சாட் பண்ணிச்சான். பார்த்தா அது உமா சங்கரம். ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியாம அந்த பொண்ணு பாவம் பேசியிருக்கு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்ன நான் வேணா பேரை மாத்திக்கிடுறேன். என் பொண்ணுதான் முருகசரஸ்வதி. நாங்க ஒரு இடியாப்ப கடையில இடியாப்பம் வாங்கிட்டு இருந்தோம். பொண்ணு வந்தாங்க. அவர் சொல்றாரு, எவ்வளவு இடியாப்பம் கேட்காங்க. ஒரு செட்டு 25 ரூபா. பேர் வேணா மாத்திக்கிடுவோம், நான் இப்ப முருகசரஸ்வதி சொல்றேன், நேர்ல பார்த்ததுதான். 25 ரூபா 3 கேட்காங்க. முருகசரஸ்வதி 3 கேட்காங்க. 3 வச்சுட்டாரு பார்சல். உடனே இந்த அம்மா பார்சல்ல இருந்து ரூபா தான் எடுத்து நான் நினைச்சிட்டேன். கண்ணாடி எடுத்து போட்டுச்சு, செல் எடுத்துச்சு. 3.25 எவ்வளவு நடுவர்களே? நீங்க கணித ஆசிரியர். ஆமா 75. அது தெரியல. ஆசிரியர் சோதனையை பாருங்க. இதெல்லாம் அளவு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, செல் எடுத்தாங்க. 25 + 25 + 25 75 கொடுக்காங்க. தெரியலையே. இன்றைய பெண்கள் நாங்க மனக்கணக்கு வாயில, மதுரைக்கு வழி வாயில நாங்க போட்டுருவோமே. ஊர்ல அப்பமெல்லாம் அப்படி சொல்லுவோம், மதுரைக்கு வழி வாயில. கிராமத்துல அப்படியெல்லாம் நாங்க பேசுவோம். நல்ல சினிமா பார்த்தோம், நல்ல நல்ல படங்களை பார்த்தோம், நல்லதாங்க. சரி, நல்லதாங்க, நல்லா. அதாவது நல்ல திரைப்படங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தது. கூட்டு குடும்பமா இருந்தோம், பிளான் போடுவோம். இந்த படத்துக்கு யார் யார் போறோம் நம்ம வீட்டுல, நீ போறியா, நான் போவா, குழந்தைகளை ஒரு ஆள் பாத்துக்கிறதுக்கு.
நல்ல வேலை பார்க்கும்போது ஹம்மிங் பண்ணிக்கிட்டே பழைய பாடல்களை ஹம்மிங் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்தோம். இப்ப ஏதாவது பாட்டு புரியுதா? என்னெல்லாமோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே ஒரு பாட்டும் புரியாது. இப்ப பேரம் படிக்கிற பாட்டு எனக்கு தெரியாது. சரி, நீங்க பழைய பாட்டுல ஒண்ணு சொல்லுங்களேன், புரியுற பாட்டு. புரியுற மாதிரி, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அது மட்டும் எங்க வீட்டுக்கார கையை காட்டிடுவேன். பாத்தீங்களா, அன்றைய பெண்கள் எவ்வளவுதான் நாங்க இருக்கோம். இதெல்லாம் புரியல உங்களுக்கு? ஐயா அங்க இருந்து இருக்காரு. வீட்லயும் ஓம் பேச்ச நான் கேட்க, இங்கேயும் ஓம் பேச்ச நான் கேட்க, நான் பேச நினைப்பது நீ பேச வேண்டும். அடுத்து அவங்க சொல்றாங்கல்ல, நான் காணும் பொருள் யாவும் நீ காண வேண்டும். அவங்க பாக்குறதான் நம்ம பாக்கணும். அந்த வரையும் நீங்க நினைச்சு வச்சுக்கோங்க. அந்த வரையும் சொல்லுங்க. ஆமா, அது எப்ப வந்துருவாங்க. இப்ப பாருங்க, மருத்துவத்தை பத்தி சொன்னோம்னா பெரும்பாலும் இந்த இவங்க அம்மியில அரைச்சது, உரல்ல, அதெல்லாம் ஒரு குறையா சொல்றாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு எக்ஸசைஸா இருந்தது. ஜிம்முக்கெல்லாம் நாங்க போறது கிடையாது. என்ன ஜிம்மு கம்மு, நாங்க அழகா அந்த கைக்கு தோள்களுக்கு உடற்பயிற்சி கொடுத்தோம். சுகப்பிரசவம் ஆச்சு. ஒரு கீழே விழுந்துட்டா சார், தாத்தா பூவுன்னு ஒரு செடி இருக்கு, இப்பவும் இருக்கு. அது பேர் என்ன எனக்கு தெரியல, இருக்குல்லக்கா. அந்த இலைய கசக்கி போட்டா எவ்வளவு ரத்த காயனாலும் நின்றுது. வீட்டு பக்கத்திலே இருக்கும். அதெல்லாம் போட்டு நாங்க குணமாக்குவோம். இப்போ கால்ல முள்ளு தைச்சிருச்சான், ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஸ்கேனடு இல்லன்னா போச்சு. கால்ல முள்ளு தைச்சிருக்கு, நெறிஞ்சு முள்ளு குத்துனதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்காங்க நடுவர்களே. எங்கேயும் கண்டமா? ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கு. உள்ள கால்ல முள்ளு தைச்சிருச்சு, போய் ஸ்கேன் எடுத்து போறோம். அப்படியா அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு ஒரு பெருமை. இன்றைய பெண்களுக்கு நாங்க தள்ளிட்டு ஒரு கஷாயத்தை போட்டு குடிப்போம். மேல வேலை வலின்னா ஒண்ணும் இல்ல, மல்லி கருப்பட்டி போட்டு அம்மா கஷாயம் வச்சு தருவாங்க. அதுல உள்ள மருந்து இப்ப இருக்கா? என்னதான் நீங்க டானிக்கு சிறப்பு, ஒரு சிறப்பும் இல்ல. அப்புறம் பொண்ணு சொன்னாங்க, ஏசியில படுத்திருக்கோம் எல்லாம். எங்களுக்கு எங்க வீடு ஏசி தான், சுத்திலும் வேப்பமரம், நல்ல சாணம் போட்டு வாசல் மெழுகி சூப்பரா இருக்குமே. வெளியே அந்த நார்கட்டுல போட்டு உட்கார்ந்தோம்னா அந்த சுகம் வேற எங்க இருக்கு? வாசல். ஆமா, அன்றைய பெண்கள், அன்றைய பெண்கள் இப்ப இல்லையே. நீங்க சொன்னது நாங்க சொல்றோம். அன்றைய பெண்கள் பசுஞ்சாணம் தெளிச்சு நல்ல வாசல்ல கோலம் போட்டு அதை பாக்குறதுக்கே ஒரு லட்சுமி கடாச்சமா இருக்கும்ல வாசல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா தோல்வியை கண்டு நாங்க தோண்டதே கிடையாது. தோல்வி வரும் போகும் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியாம கேட்டது கிடைக்கலன்னா உடனே அதுக்கு ஒரு சண்டை. ஒரு பையன் இப்ப வாட்ஸ்அப்ல பார்த்தங்கா, செல்போன் கொடுக்கல அம்மா, நீ எக்ஸாம் வருது படினதுக்கு இந்த டேட்டுக்கே அடிச்சிடறான் மண்டைய. வாட்ஸ்அப்ல வந்துருந்தது, அவங்க அம்மாவை அடிச்சுட்டான் சார். கேட்டது கிடைக்கலன்னா உடனே அவங்களால தாங்க முடியல. நாங்க அப்படி இல்லை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தோம். ஒருவருக்கு ஒருவர். இவங்க சொல்றாங்க அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்தோம், நாங்க எங்களுக்காக. அந்த இதுல தானமா சந்தோஷம் இருக்கு. கொடுத்து வளர்ற இந்த வருஷத்தோட மகளிர் ஆண்டுக்கான வாசகமே தெரியுமா? கிவ் டு கெயின், கொடு வாங்குவதற்காக. அதுதானே இந்த ஆண்டுக்கான லோகோ. அது என்னமோ சொல்றாங்களா, அப்படி வச்சிருக்காங்க. கொடுத்துதான் நம்ம வாங்க முடியும். ஒண்ணுமே இல்லாம நான் என் சந்தோஷத்தான் எனக்கு தான், ஒண்ணும் இல்லை. நம்மளுடைய அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, நம்ம மகிழ்ச்சியும் கொடுக்கணும் இல்லையா. ட்ரெஸ் சொன்னாங்க, லைஃப் சொன்னாங்க. நாங்க எங்க அப்பா அம்மா எடுத்து கொடுத்ததை பொறுப்பா ஏத்துக்கிட்டோம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த திருப்தி இப்ப எதுலயுமே இல்லையே, அந்த மகிழ்ச்சி எதுலயும் கிடையாது. அதுவே எங்களுக்கு நல்லா இருந்தது. அதே போல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல இப்ப எல்லாம் போறாங்க, போன்ல பேசுறாங்க, காபி ஷாப்ல பாப்போங்காங்க. காபி ஷாப்ல பார்த்தா டீ ஷாப்பா பிரேக்கப் ஆயிருது. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது அப்படித்தான் நம்ம வீட்டை பரம்பரையா அன்றைய பெண்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க அப்படிதான் இன்னும். இப்ப மதினி சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு திருமணம் ஆகி 40 ஆண்டுகள் ஆயிட்டு. தினம் சண்டை வரும், தினம் பிரச்சனை வரும். அது இல்லைன்னா ரசனையே இல்லை. இப்ப எல்லாம் நிச்சயம் பண்ண உடனே போன்ல பேசிக்கிட்டுதாவோ, பேசிட்டு கல்யாணம் பண்ணோன்னு டைவர்ஸ் ஆயிருதாவோ, பிரிஞ்சிருதாவோ. எங்களுக்கு அப்படி இல்லை. இன்னமும் நாங்க 100 வருஷம் நாங்க வாட்டுக்கு இருப்போம், ஒரு கவலையும் இல்லை. நாங்க வாட்டுக்கு இருப்போம், எவ்வளவு நாள் இருப்போம்லக்கா. ஆக கடைசியில நிறைவா நான் என்ன சொல்றேன் பாத்துட்டீங்க, இந்த வந்துட்டேன் இருங்க. நிறைவா என்ன சொல்றோம்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோம், மனசார பேசணும், வாயார சிரிச்சோம், நேரத்துக்கு சாப்பிட்டோம், நேரத்துக்கு தூங்கணும், கள்ளங்கவரம் சூதுவாது எதுவுமே இல்லை, இயற்கையை சீரழிக்கல. இயற்கையோடு வாழ்ந்தனால எங்களுக்கு இயற்கையோட ஆசீர்வாதம் இருக்கு. உங்க தீர்ப்பு எங்க பக்கம்தான் இருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி.